ஹலோ கைஸ். நேத்து நானும் எங்க அம்மாவும் ஒரு கடைக்கு போயிருந்தோம். அந்த கடையில எங்க அம்மா வந்து அந்த கடைக்காரர்ட்ட சொன்னாரு, "என் பையன் வந்து எந்த வேலைக்கும் போமாட்டேங்கிறான்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், "பார்சல் கட்டுறதுக்கு தான் நான் பிகாம் படிச்சேனாம்மா" அப்படின்ற மாரி கேட்டேன். அதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னாரு, "அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. இந்த மாரி எந்த ஒரு வேலைனாலும் நம்ம போகணும்" அப்படின்ற மாரி அவர் என்கிட்ட சொன்னாரு. இத கேட்டோனே எனக்கு என்ன தோணுச்சு என் மனசுக்குள்ள அப்படின்னா, அப்போ ஒரு வேலை இருக்கு அப்படின்னா, அந்த வேலைக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. நம்ம இன்டர்வியூ போறோம், சிவி அனுப்புறோம், ரெஸ்யூம் அனுப்புறோம், எல்லாமே பண்றோம். பண்ணும்போது அந்த ஜாப்க்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது இருந்தா தான் அந்த கம்பெனிக்காரன் உங்கள செலக்ட் பண்றான். அப்படின்றபோது ஒரு ஜாப்க்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு. இந்த லெவல் இருக்கவங்க மட்டும் தான் அந்த ஜாப் அட்டெண்ட் பண்ணணும். இந்த லெவல் இருக்கவங்க மட்டும் தான் அந்த ஜாப் பண்ணணும். அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க மாரி, நமக்கு வந்து நம்ம ஏன் ஒரு குவாலிஃபிகேஷன் செட் பண்ணிக்க கூடாது? அப்புறம் எதுக்கு படிக்கணும்? 1வதுலேருந்து 12வது முடிச்சுட்டு ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பிஜி பண்ணணும். இந்த மாரி மேல படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நம்ம, அப்ப நம்ம இவ்ளோ இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்கிறது எதுக்கு? அதுக்கு வேல்யூ இல்லையா அப்போ? அப்படிலாம் இல்லல்ல. அப்ப நமக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. அந்த லெவல்ல உள்ள ரேஞ்சான வேலைக்கு நம்ம தேடி போகணும். அப்படின்ற மாரி தான் என்னோட மனசுல தோணுச்சு. உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஆனா முக்காவாசி பேர் இந்த வீடியோல இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன நெனைப்பீங்கன்னா, "அவர் சொன்னதாப்பா சரி. என்ன வேலைக்குனாலும் நம்ம போய் தான் ஆகணும். குடும்பத்த முன்னேத்தணும்னா" அப்படின்னு தான் சொல்லுவீங்க மேக்ஸிமம்ன்றது எனக்கு தெரியும். இருந்தாலுமே அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. அது முற்றிலும் தப்பு தான். ஏன்னா ஒரு சிம்பிள் தான். ஒரு சிம்பிள் வார்த்த தான். ஜாப்க்குன்னு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது, ஒரு பெர்சனுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இது. இந்த குவாலிஃபிகேஷன் தான் அவங்க செய்யணும். அப்படின்றது தான். அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மாத்துறதுக்கு வேற வழியே இல்ல.